மக்களே நம்ம நகரங்களில் இதை பற்றி பண்ணோம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ரூல்ஸ் வந்துட்டு நேற்று வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ரூல்ஸ் வந்துட்டு டீமுக்குள்ளே இப்போ கேர்ள்ஸ் ஒரு டீம் ஒரு ரூல்ஸ் வைக்கணும், பாய்ஸ் ஒரு ரூல்ஸ் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இப்போ பிக் பாஸ் வந்துட்டு விட்டுருக்காப்புல. எப்படின்னா அந்த ரூல்ஸ் எதை பற்றினா வருதுன்னா, நம்ம ஆண்களுக்கு நம்ம எழுதி கொடுத்ததுல கரெக்டான ரூல்ஸ் உங்களுக்கு புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தாங்க நம்ம பிக் பாஸ். அந்த ரூல் வந்துட்டு வந்திருக்குது. அது என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ரூல் வந்துட்டு ரொம்ப ஒரு வன்மையாக தான் இருக்குது. ஏன்னா கேர்ள்ஸு கூட ரொம்ப ஒரு கேர்ள்ஸ் தான் பேசிக்கலி ரொம்ப ரொம்ப பாவம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபேட்மேன் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாரு. ஃபேட்மேன் வந்துட்டு அவருக்கு உடம்பு முடியல, அவருக்கு வந்துட்டு அவர் வெளில போயிட்டாரு, எலிமினேட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அது வந்துட்டு எல்லாமே பொய். ஓகேங்களா? அது எல்லாமே பொய். அது யாரோ ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு உள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நியூஸ் வந்துருச்சு. அண்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னென்னா, நம்ம கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது. பாய்ஸ் வந்து அனுமதி இல்லாமல் இவங்களை கேட்டு தான் எதாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கோடு வருவதற்கு அந்த கோட்டை தாண்டி வர்றதுக்கு நாங்கள் சொல்லும்போது தான் வரணும். நாங்கள் கோட்டை தாண்டி போகும்போது நாங்கள் சொல்லும்போது தான் அவங்க போகணும், இல்லைனா இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சிட்றாங்க. அண்டு உங்களுக்கு தேவையான என்னென்னா, உங்களுக்கு தேவையான கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்தாலும் எப்படின்னா வச்சுங்களேன், எனக்கு இப்போ தேவைன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம் போய் நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி வந்துச்சுன்னா, அவங்க வந்துட்டு அங்கே போகும்போது வந்துட்டு அங்கே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூலை பிரேக் பண்ணணும். எப்படின்னா பாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது, பெட்டுக்கும் அந்த எந்த பெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் வந்திருக்கும். அதில் வந்துட்டு பாய்ஸ் எலிமினேட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரூலை போட்டாங்க. அப்பயே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, டீல் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணணும். அவங்க வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம் பர்சனலாக யார் கன்ஃபெஷன் ரூம் வராங்களோ வந்தாங்கன்னா அந்த ரூலை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு ஒவ்வொரு டைமும் கன்ஃபெஷன் ரூம் வரும்போதும் போகும்போதும் சரி ஒவ்வொரு டாஸ்க் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு ஆணித்தனமான ஒரு இதை போட்டிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு ஆப் வந்துட்டு நம்ம பாய்ஸுக்கு கேர்ள்ஸு டீமுக்கு இருக்குது. ஆனால் பாய்ஸ் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் எதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் என்னென்னா, வீடு அவங்க அனுமதி இல்லாமல் பாய்ஸ் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஓகேங்களா? இதில் என்ன ட்விஸ்ட் நடக்குன்னா, இந்த ரூல்ஸை போட்டதும் நம்ம முத்துக்குமாரே இப்போ வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆப்பாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்த எந்த வேலையாக இருந்தாலும் சப்போஸ் வந்துட்டாங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரூமுக்கு வந்துட்டாங்கன்னா எந்த வேலையும் அவங்க வந்துட்டு செய்யக்கூடாது. ஏதோ துணி மடிக்கிறதா இருந்தாலும் சரி, துணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த வேலையுமே அவங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த வேலையும் அவங்க பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு அவங்க 2 இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த இன்சார்ஜ் வந்துட்டு அந்த இன்சார்ஜ் கேட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். உள்ளே வரும்போது அவங்க கொடுக்குற டாஸ்க்கை செஞ்சுக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சார்ஜிட்ட எதாக இருந்தாலும், இன்சார்ஜ் பாத்ரூமில் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரூலை போட்டாங்க. அண்டு அந்த வாட்ரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான். வாட்ரு வந்துட்டு ரவிச்சந்திரன்ட்ட இருக்குது. அவர் வாட்ரு வேணும்னா ரவிச்சந்திரன்ட்ட கேட்டு தான் உள்ளே வந்து தண்ணி பிடிக்கணும். வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு எவ்வளோ பிடிக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்துட்டு நம்ம ரவிச்சந்திரன்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதோ பெரிய இதாக இருக்குது. அண்ட் ரவிச்சந்திரனுக்கு ஒரு பவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பாய்ஸ் டீம்லாம் முற்றுகை வச்சுருந்தாங்க. என்ன அந்த இதுனா, பெண்கள் வீட்டிற்கு எங்கே வேணாலும் போகலாம், அமரலாம், உட்காரலாம், எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் டீம் வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு இப்போ ரூலு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சனுக்கு 2 இன்சார்ஜ் இருக்காங்க. ஓகேங்களா? கிச்சனுக்கு 2 இன்சார்ஜ் இருக்காங்க. கிச்சனுக்கு உள்ளே வரும்போது வந்துட்டு கேட்டு தான் வரணும். ஓகேங்களா? கிச்சன் உள்ளே வரும்போதும் கேட்டு தான் வரணும். ஓகேங்களா? கிச்சனில் என்ன சமைக்கிறதுங்கிறது நாங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு நாங்கள் என்ன சமைக்கிறதுன்னு நாங்கள் தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு யார் வரணுங்கிறதும் நாங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் பெரிய அப்பாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு இந்த ரூல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுமையான இருக்கிறது வந்துட்டு நம்ம பெண்களுக்கு தான். இதில் என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக லைவ் அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த உப்பு மேட்ரு தான் நடக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ப்ரோமோ பார்த்து. அண்ட் உப்பு மேட்ரு எப்படின்னா, உப்பு உங்கள் கையில் இருக்குது, மிச்ச ஸ்டோரும் கிச்சன்லாம் உங்கள் கையில் இருக்குங்களா,
இப்போ ஸ்டோர் ரூமில் வந்த பொருள் எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் நம்ம பாய்ஸ் டீம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு உப்பு கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு இதை தரோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் டீமு வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் உப்புலாம் தர முடியாது, உப்புலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது அதெல்லாம் தர முடியாது, எங்கள்கிட்ட அது மட்டும்தான் ஒரு டிமாண்டாக இருக்குது, உங்கள்கிட்ட வந்துட்டு கிச்சன் இருக்குது, ஸ்டோர் ரூமுக்கு எல்லாமே உங்கள் பக்கத்து தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கிச்சன்லாம் தரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாரி உப்புலாம் தரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யாரோட ரூலு நல்லா இருக்குது, யாரோட ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த உப்பு பிரச்சனை ரொம்ப இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.